ஹாய், இன்றைக்கி ஃப்ளஜ்ஜியான ப்ரௌனி கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் வெண்ணெய் இல்லைன்னா ஆயில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் 1 கப், சுகர் 1 கப் நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு 3 முட்டை உடச்சி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வேணும். நான் வீட்டிலே செஞ்சு ஹோம்மேடே எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேணால் கடையில் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளாரு, அதுக்கப்புறம் கொக்கோ ஃப்ளவர் 2 ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணுங்கள். எவ்வளோ பீட் பண்ண முடியுமோ அவ்வளோ பீட் பண்ணுங்கள். அப்புறம் லைட்டாக பேக்கிங் பவுடர் போடுங்க. போட்டு நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண குக்கரை நம்ம வெண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இல்லை பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. நல்லா பபிள்ஸ் எல்லாம் நல்லா தட்டி விட்டுட்டு நீங்கள் பிடிச்ச சாக்லேட் டைரி மில்க்கோ டார்க் சாக்லேட் எது வேணால் போட்டுக்கலாம். டைரி மில்க் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் ப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் விசில் போடாமல் அந்த பேக்கிங் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மேலே போட க்ரீமை எப்படி தயாரிக்கலாம்னா, காஃபி பவுடர், ஹாட் வாட்டர் ப்ளஸ் நம்ம பிடிச்ச சாக்லேட்டை போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி கேக்கை 45 மினிட்ஸ் பேக் எடுத்து நம்ம ப்ளஃபியாக வரும். அதுக்கு மேலே நம்மளுக்கு வேண்டிய டெக்கரேஷன் போட்டுக்கோங்க. நான் சாக்லேட் சிரப் தான் போட்டிருக்கேன். நிஜமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.